உயிர் கிடைக்குமா எங்களுக்கு? பொதுமக்கள் ஒப்படைங்க, நாங்க கொடுக்குறோம் அவங்களுக்கு தீர்ப்பு. ஒரு எம்பியாவது வந்தாரா ஓட்டு கேட்க ஒரு வீடு வாசல் ஏறி ஏறி வருவாரு. கொலை பண்றாங்க, தூக்கி ஜெயில வைங்க. கொளுத்து வேலைக்கு போறவங்க, வீட்டு வேலைக்கு போறவங்க, காய்கறி விற்க போறவங்களா குழந்தைகளை கையில இட்டு போக முடியுமா? உயிர் கிடைக்குமா எங்களுக்கு? ஒரு நீதி கிடைக்குமா? எங்களுக்கு நீதி வேணும். இனியும் ஒரு காலம் பாண்டிச்சேரியில இது நடக்கக்கூடாது. அப்படின்னா இதை எடுத்து பாடுங்க, எங்களுக்கு கொடுங்க, அவனை உயிரான கொடுங்க எங்களுக்கு. நாங்க துணிஞ்சு நாங்க நடக்கிற பொம்பளைங்க, எங்களால நடக்க முடியுதா? எங்களால் நைட்டு 1 மணிக்கு இந்த பாண்டிச்சேரியில நடக்க முடியும். ஒரு காலத்துல கதவை திறந்து போட்டு படுக்கலாம், இன்னைக்காவது திறந்து போட்டு படுக்க முடியுமா? காலகட்டம் அப்படி ஆயிடுது. அவளை எங்க கிட்ட ஒப்பாடுங்க, நாங்க பொதுமக்கள் கிட்ட ஒப்பாடுங்க, நாங்க கொடுக்குறோம் அவங்களுக்கு தீர்ப்பு. யாரும் சட்டம் கொடுக்க கூடாது, நாங்க தான் கொடுப்போம் தீர்ப்பு. சட்டம் கொடுக்க கூடாது, கொடுக்கறது நாங்க ஒத்துக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு, நாளைக்கு எங்க பிள்ளைக்கு. தயவு செய்து ஒரு எம்எல்ஏவாவது வெளியே வந்தாரா, ஒரு எம்பியாவது வந்தாரா? நாங்க தான் கஷ்டப்படுறோம். ஏன்னா எங்க வீட்டுக்கு புள்ளாது. நீங்க எல்லாரும் எம்எல்ஏ கூட இங்க வருஷம் வந்து நின்னாரா? நேற்று வந்தாரா, ஒரு மாதிரி கம்மனு போயிட்டாரு. ஓட்டு கேட்க ஒரு வீடு வாசல் ஏறி ஏறி வருவாரு. ஒருத்த கூட எனக்கே வந்திருக்காரு, வரல. கொலை பண்றோம் இல்ல, நான் கொலை பண்றேன், தூக்கி ஜெயில வைங்க. வீட்டு வேலைக்கு போறவங்க, காய்கறி விற்க போறவங்களா குழந்தைகளை கையில இட்டு போக முடியுமா? முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இவன் இதே மாதிரி ஒரு பொண்ணா 90 நாள் சென்று வெளியே வந்து ரிமாண்ட்ல பண்ணி வெளியே வந்துட்டா எல்லா பிள்ளைங்க நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு நான் பாதுகாப்பேன் சொல்லுங்க. இது வரைக்கும் சிஎம் வந்தாரா, கலெக்டர் வந்தாங்களா? யாரும் வரல. மக்கள் தான் கத்துறோம், யாரும் வரல. எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு அவங்க வரணும். அவங்கள ஏன் வரல? 5 நாளா ஏன் வரல? அவங்க கீழே இறங்கி நடக்க மாட்டாங்களா? அவங்களால நடக்க முடியாத கீழே இறங்கி. அப்ப நாங்க ஏழைகளை மோசமா தெருவில் கிடக்குறோமா? அவங்க நாங்களாம் ஓட்ட போட முடியாது. சிஎம் எம்எல்ஏ எல்லாமே ஏன் வரல? அவங்க இவனெல்லாம் பார்த்து எத்தனை நாள் பயப்படுத்து? வெளில விட சொல்லுங்க அவனுங்களை. அவங்க வெட்டத்தா எத்தனை நாள் ஆனாலும் இங்க தான் உட்காந்துருப்போம். என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அவனுங்களா அக்கா தங்கச்சியில வரட்டும். ஆனா எவனா இருந்தாலும் வரட்டும். 6 பேர் வரட்டும். வெட்டத்தா நம்ம ஊர்ல வந்து கஞ்சாலாம் முதல்ல நிறுத்தினாலே பாதி பிரச்சனை குறையும். அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க கவர்மெண்ட்ல. யார் அதை போய் தடுக்கணுமோ அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா எப்படிதான் நாட்டுல எல்லாரும் வெளில வருது? இப்ப அந்த பொண்ணுக்கு நடந்ததுனால மத்த இருக்கிற பொண்ணுங்களையுமே வீட்டுல விட்டு வெளில அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இது தேவையில்லாம இஷ்யூவா தான் கிரியேட் ஆகுது. இதை தயவு செய்து கவர்மெண்ட் தான் ஒரு சார்ஜ் எடுத்து அதை ஸ்டாப் பண்ணணும். சப்போர்ட் பண்ண தேவையில்ல தயவு செய்து யாருமே. அவங்க ஒண்ணு அவங்க வந்து மரண தண்டனை கொடுக்கணும், இல்லையா ஆயுள் தண்டனை கொடுங்க அவனுக்கு. இல்லையா எதுவும் பண்ண முடியலையா ஜாமீன் கொடுக்குற மாதிரி தான் விடுங்க வெளியில. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ண நினைக்கிறாங்களோ பண்ணிட்டு போட்டோம். அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? அது என்ன வயசு? அதுக்கு குழந்தை. அது நம்மளா இருந்தா நம்ம பெத்த பொண்ணு நினைக்க மாட்டோம். சொந்த தங்கச்சி இல்ல அது. அப்பல என்ன போதை அடிச்சா எதுவுமே தெரியாதா? எல்லாம் நடிப்புங்க, ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் நடிப்பு. நாங்க இப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த புதுச்சேரி அரசாங்கம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குது? ஏதாச்சும் கொடுக்குதா? எங்க பெத்தவங்க எங்களை நம்பி வெளியே அனுப்ப முடியல, பதறுதாங்க. இப்படியே பண்ணுவானுங்க. அவங்க அவனுங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க பெத்தவங்க என்ன பண்ணாங்க? பெத்தவங்களுக்கு எங்க போச்சு? புள்ளைய தங்கம் செல்லன் கொஞ்சிறனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பண்றது அவனுங்க பெத்தவங்களாலதான். நான் பிள்ளைங்களை குறைய சொல்ல மாட்டேன். ஏன் பெத்தவங்க விடுறா? ஏன் பெத்தவங்க விடுறா? அவங்க பண்றதுனால இவ்வளவு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? 5வது படிக்குது பாவம். அதெல்லாம் இறங்க அவங்களுக்கு அந்த சாவெல்லாம் அவனுங்களுக்கு தான் வந்து சேரும். அவனுங்களை சும்மா விட்டுச்சுன்னா நாங்க சும்மா விட மாட்டோம். ரோட்ல விட்டு இறக்கணும் அவனுங்களை. துடிச்சு சாவணும். அந்த பொண்ணு ஒவ்வொரு செகண்ட் எவ்வளவு துடிச்சிருக்குமோ அவ்வளோ அளவு அந்த பையன் துடிக்கணும். அவனுங்க செஞ்சவனுங்க எல்லாம் துடிக்கணும். அப்படி துடிக்கணும். எங்களுக்கு வீட்டுல பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னு சொல்றதை விட தொடாதீங்கடா பொண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்க சொல்லுங்க. முதல்ல பொண்ணுங்களை தொடாதீங்க, அதுங்களை மதிங்கடா, அதுங்களுக்கு நம்ம தாண்டா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாலே சரியா இருப்பானுங்க பசங்க. சொல்லுங்க பாப்போம். இப்போ நாங்கள் எப்படி ஸ்கூலில் சேர்க்கறது, எப்படி நாங்கள் இட்டு வருது சொல்லுங்க பாப்போம். பொண்ணுங்களை வெளியே அனுப்புறது கூட பயமாகுது எங்களுக்கு. அது பெண் குழந்தைங்கள தான் அநியாயமாக பண்ணுறானுங்க. ஒன்றா அவனுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, இல்லைன்னா எங்களை சாவடிக்க விடுங்க. எங்களை நாங்களாம் சாவடிச்சிடுறோம்.